ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் ஆச்சு. தோசை மாவு இட்லி மாவுலாம் அரைச்சி வைக்கணுமே. வீட்டில் எது இருக்கோ இல்லையோ மாவு கட்டாயம் இருந்தே ஆகணும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்தா போதும். அதாவது இதோட அளவு வந்து 1/4 தான். உளுந்து முத நாள் நைட்டே ஊற வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அரிசி வெந்தயத்தையும் முத நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. உளுந்து மட்டும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். டைம் இல்லாதப்ப அரிசி உளுந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஆட்டி வச்சிருக்கேன் நான். ப்ராப்பராக ஆட்டோம்னா உளுந்து தனியாக ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு தனியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை பார்த்து நிறைய பேர் கையாலையா மிக்ஸ் பண்ணிங்க, க்ளவுஸ் போடலையா அப்படிலாம் கேட்பாங்க. எப்படினாலும் நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணாதான் மாவு சூப்பராக வரும் உங்களுக்கு. உளுந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கையால் அடிச்சு விட்டு தூக்கி வச்சிருங்க. ஒரு 6 to 7 hours நல்லா புளிச்சு வந்துடும். எனக்கு அவ்வளோ சூப்பராக புளிக்கல. டின்னருக்கு டைம் ஆச்சுன்றதுக்காக இட்லி ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் டே இட்லி ஊற்றும் போது அவ்வளோ பொசு பொசுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு பெருசு பெருசாக. நீங்களும் வீடியோவில் சொன்ன மாதிரி இதே அளவே ஃபாலோ பண்ணி பாருங்க. மொறு மொறுன்னு தோசை வரும், புசு புசுன்னு இட்லி வரும். வீட்டில் இருக்கிற மாவு மாதிரி வராது. கட்டாயம் ட்ரை பண்ணுங்க.